அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நிச்சயமாக கர்த்தர் வாழ்க்கையிலே பலத்த கிரிகளை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம் அந்த நாளுக்காக. பரிசுத்த தேவன் இரவெல்லாம் எங்களை பாதுகாத்தீங்க. இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். யோபு 31 அதிகாரம், அதுல 9 வசனத்தை கூட வாசிப்போம். 31:9. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால். சோத்ரான். இந்த யோபு பக்தனை பாருங்க, நான் எந்த விதமான என் மனைவியை தவிர என்ன பண்ணல, நான் வேற யாரு மேல என்ன பண்ணல, என் கண்ணை பதிக்கல, எந்த ஒரு பெண்ணை நான் என்ன பண்ணல ஏறெடுத்து பார்க்கலன்னு சொல்லி இந்த இடத்துல பண்ணாரு. நான் எந்த ஒரு கன்னி பெண்ணு என்ன பண்ணல ஏறெடுத்து பார்த்ததுண்டா சொல்றாரு. அதுல 31:1 சொல்றாப்புல, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. கண்களோடு என்ன பண்ணாராம், உடன்படிக்கை பண்ண. இந்த கண்ணு பாருங்க சோத்திர, ஒரு சீமானாய் வாழ்ந்த இந்த யோபு பக்தன் பாருங்க, அவரு ராஜ மேன்மையா கட்டுறவங்க வச்சு எத்தனையோ ஆடுகளும் மாடுகளும் வேலைக்கார கொடுத்தாலும் அவன் எப்படி வாழ்ந்தானா, பரிசுத்தமா வாழ்ந்தான். கட்டின மனைவிக்கு உண்மையா இருந்தான். ஆமா, கர்த்தருக்கு சோதரான். மனைவி அவன் அவன் என்ன பண்ணா, அப்படி இருக்காங்க, வாய் பேசுறாங்க, அது பேசுறாங்க, ஏதாவது சொன்னாலும் உங்களுக்கு கொடுத்த மனைவி உங்களுக்கு தான். ஆமா, 1000 சொன்ன உங்களை விட்டு என்ன பண்ணல ஒருபோதும். ஆனாலும் பாருங்க, இந்த யோபு சொல்றான், என் மனைவியை தவிர நான் யாரும் நம்மளை எட்டி பார்க்கல, எந்த கன்னி பண்ணி என்ன பண்ணல, நான் மயங்கி தெரியல அப்படிங்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில சோத்திரம், கணவன் மனைவி சரியா புரிந்து கொள்ளாம சோத்திரம், பிசாசு என்ன பண்றான், ஜனங்களுக்குள்ளே கள்ள காதல் என்று சொல்லி இன்னைக்கு ஜனங்களை விழத்தள்ளி குடும்பங்களை குழப்பத்தை உண்டு பண்ணுறான். எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பிள்ளைகள் என்ன பண்றாங்க, நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை தரிசிக்கிறவர்கள். ஆமே சோத்திரம். ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி ஆமா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்ட கொடுத்த விழா எலும்பு, ஆண்ட கொடுத்த ஏவாளு, ஆண்ட கொடுத்த ஆதாம, அந்த குடும்பத்தை கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க. ஆமா, அந்த யோபு சொல்றான், உடன்படிக்கை, கண்ணில் உடன்படிக்கை பண்றான். இன்னைக்கு கண்ணு கண்டதெல்லாம் பார்க்குது. ஆமா, என் அழகு எப்படி அப்படின்னு சொல்லி இல்ல, இதெல்லாம் மாயே. சோத்திரம், எல்லாம் மாயே. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த யோபு பாருங்க, ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், எந்த பொண்ணும் ஏறெடுத்து, என் பொன்னாடி தவிர என்ன பண்ணல, என் மனைவி தவிர யாருன்னு ஏறெடுத்து பார்க்கல ஏசப்பா. அவன் கலங்குறான், நான் பரிசுத்தமா வாழ்றேன் ஏசப்பா, நான் உடன்படிக்கை பண்றேன். எப்ப பாருங்க, இதெல்லாம் வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை வந்த பிறகு என்ன பண்றான், உண்மையா வாழ்ந்துட்டு என்ன பண்றான், மறுபடியும் என்ன பண்றான், நான் என்ன பண்ணேன், என் மறுபடியும் என்ன பண்றேன், நான் உடன்படிக்கை பண்றான் ஆண்டவரே, என் கண்ணில் உடன்படிக்கை பண்றேன், கண்களை உடன்படிக்கை பண்றேன். இந்த கண்ணு என்னதெல்லாம் பாக்குது, நீ எத்தனை இதெல்லாம் பாக்குது கண்ணு. ஏன்னா உன் கண் உனக்கு இடல உண்டாக கண் என்ன பண்ணு, பிடுங்கி போடு. ஒரு காடல் இடம் உண்டாக்கி காலை தரித்து போடு. அப்படின்னு நரகத்துக்கு போற விட என்ன பண்ண, காலெல்லாம் பருவத்துக்கு நீ வரலாம். இன்னைக்கு எதெல்லாம் நம்மளுக்கு இடலாம் இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல சொல்லி ஆண்டவரை அகற்றி போடுங்க. இந்த யோபு ஜெபிக்கிற மாதிரி எவ்வளவு நல்ல கருத்தா ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கண்களை பொல்லாங்களுக்கு விளக்குவோம். தேவனுடைய சமூகத்துக்கு என்ன பண்ணுவோம், குடும்பத்தை கொண்டு போவோம். ஆமா சோத்திரம். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். மனைவிதான் சொல்றா, எப்பா நீ இன்னமா என்ன பண்ற, ஏசு ஏசு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரு கட்டினது ஒரு மனைவி தான் சொல்றாப்புல, இன்னமா ஏசு சொல்லிட்டு தேவனை தூசிட்டு ஜீவனை விட வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவ போகல, கூடவே இருந்தான். யோபு கூடவே என்ன பண்ணாப்புல இருந்தாப்புல. ஆனா என்ன பண்ண, அந்த மனைவிக்கு தான் நம்ம ஆண்டவர் அதுக்கப்புறம் 2 மடங்கான என்ன பண்ணாரு, பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளை தான் என்ன பண்ண, அந்த அம்மா பெற்று எடுக்கும். ஆமா, அழகழகா பெற்றெடுக்கிறாங்க. எவ்வளவு ஆசீர்வாதமான குடும்பம் பாருங்க. நாமளும் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். நம்முடைய கண்களை உடன்படிக்கை பண்ணுவோம். ஆமா, கர்த்தர் கொடுத்த குடும்பம் நேசிப்போம். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண தேவன்
ஒருவேளை கடன் பிரச்சனை இருப்பாருங்க, அந்த கடன் பிரச்சனையை மாற்றி ஒரு அற்புதங்களை செய்யுங்க. வீட்டுக்குள்ளே ஆண்டவரே நீ உலாவும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவார்கள் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தை களஞ்சியத்தை என் கர்த்தர் நிரப்புவீராக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாய் செய்யப்படுவதற்கு நன்றி. எல்லா குறை குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.